நல்லவர். நாம் அப்படியே கொஞ்ச நேரம் நான் ஜெபத்தில் அமர்ந்து ஜெபித்து விட்டு நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நாம் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். நம்ம நமது கண்களை மூடி நாம் இருக்கிற இடங்கள்ல நமக்கு எப்படி ஜெபிக்க தோன்றுகிறதோ, முழங்கால் படியிட்டோ அல்லது ஸ்தோத்திரம் எழுந்து நின்றோ அல்லது எப்படி நமக்கு ஜெபிக்க தோன்றுகிறதோ அப்படியே தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் நாம் ஜெபத்தோடு நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இந்த நாளிலும் நாம் இந்த 52 நாள் ஜெபத்தின் நோக்கம் நமக்கு நன்றாக தெரியும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட, நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட, நம்முடைய சபை கட்டப்பட என்று சொல்லி நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த 2வது நாளிலும் நாம் ஜெபிக்க போகிற காரியம் என்னவென்றால், ஆமென், அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அதே வார்த்தையை நான் காலை ஜெபத்தில் பயன்படுத்தின அதே வார்த்தையை நான் மீண்டும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறதான அந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் முன்னேறணும். ஆமென். எனக்கு எல்லாமே வேணும், எனக்கு எல்லாமே இருக்கணும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு சில சறுக்கல் வருது, சில விழுகை வருதுன்னா பரவாயில்ல, எனக்கு எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி இல்லாம, நான் ஆவிக்குரியவனாய் வளருவதற்கு நான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நமக்கு நன்றாக தெரியும். அவருடைய சரித்திரத்தை நம்ம படிக்கும் பொழுது அவருடைய வசனங்களை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவர் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறார்? அரசாங்க வேலை உடையவராக இருக்கிறார், மிகுந்த அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார், மிகுந்த கோபம் உடையவராக இருக்கிறார், இரக்கமற்ற ஒரு மனிதர் என்ற ஒரு தோற்றத்தை நம் ஸ்தேவானுடையதான மரணத்துல நம்ம அவரை பார்க்க முடியும். அப்படிப்பட்டதான ஒரு 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 இருதயம் படைத்த பவுல் கிறிஸ்துவுக்காக அவர் எப்பொழுது இயேசுநாதர் அவரை சந்தித்தாரோ அப்பொழுது தன்னுடைய எல்லாவற்றையும் கலைத்து விட்டு கிறிஸ்துவுக்காக புது சிருஷ்டியாக தனது வாழ்க்கையை அவர் என்ன பண்ணாரு? தொடர ஆரம்பிச்சார். அதுபோல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவையெல்லாம் எவையெல்லாம் எல்லாவற்றையும் தேவனுடைய பார்வைக்கு முன்பாக எவையெல்லாம் நஷ்டமாய் நமக்கு தெரிகிறதோ, எவையெல்லாம் குப்பையாய் தோன்றுகிறதோ, அதாவது இயேசுவா, கிறிஸ்துவானவரா அல்லது இந்த காரியமான்னு கேட்கிறப்ப பவுல் சொல்றார், நான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருவேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு எல்லாமே நஷ்டமும் குப்பையும் தான். ஆனா அது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜ் வரும்னா, கிறிஸ்துவானவரா அல்லது இந்த காரியமா? ஏன்னா அந்த காரியத்துல பேதுரு என்ன பண்ணுவாரு? விழுந்து போன மனுஷனா காணப்படுவார். உனக்கு உயிர் முக்கியமா, நீ இயேசுடைய சீஷனான்னு கேட்கிறப்ப எனக்கு உயிர் தான் முக்கியம், எனக்கு இயேசு யாருன்னு தெரியாது அப்படின்னாரு. ஆனா பவுல் அப்படி இல்லை, எல்லாத்தையும் எடுத்துட்டு போ, ஆனா எனக்கு இயேசு தான் முக்கியம் அப்படின்னாரு. அதுதான் ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதனுக்கான ஒரு நல்ல உதாரணமாக நான் பார்க்கிறேன். அதனால நம்முடைய வாழ்க்கையில எதை முன் வைத்தாலும் நான் கிறிஸ்துவை முன் வைப்பேன் அப்படிங்கிற மனநிலைமைக்கு நம்ம என்ன பண்ணணும்? மாறணும். அப்படிப்பட்ட மனநிலைமை நமக்குள் தேவன் கட்டும்படியாக நாம் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 15 நிமிஷம் நம் தேவ சமூகத்தில் ஜெபித்து விட்டு நாம் தொடர்ந்து நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரிவல ரகதர நமன ரகதர படகதர நமன ஷகதகர பல ரகதரி நிமன கதுரனோ. பரிசுத்த ஆவியானவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று வாக்குரைத்த தெய்வமே, நீர் இருக்கிறவராய் இருக்கிறபடியினால் இந்த 2வது நாள் ஜெபத்திலும் நீர் இருக்கிறவராக இருக்கிறபடியினால், நீர் இந்த இடத்துல இருக்கிறபடியினால் அப்பா, உமக்கு முன்பாக எங்களை முற்றிலுமாய் வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, மோசே தன் காரியங்கள் எல்லாம் முறிந்து கொண்டு நின்றவனை போல, ஆண்டவரே பவுல் தன் காரியங்களாம் முறிந்து கொண்டு நின்றவரை போல, யோவான் தனது காரியங்களாம் முறிந்து தேவனுக்காக நின்றது போல, அந்த அன்பை ருசிக்கிற ஆண்டவரே அந்த பக்குவம் நிறைந்த வாழ்க்கையை வாழ, தேவனுடையதான இருதய சத்தத்தை கேட்கிற பக்குவம் நிறைந்த மனிதனாய் வாழ. ஏன்னா வேதாகமத்தில் 2 மனிதர்கள் இருக்கிறார்கள், ஒன்று தாவீது, 2வது யோவான். இருவருமே தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்கள், என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று சொல்லி தாவீதை குறித்தும் அவருடைய இருதயத்துல மார்புல சாய்ந்திருந்தான். யோவான் அன்பின் சீஷன் என்று நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்துல ஆண்டவர், எனக்கு உமது அன்பு மாத்திரம் போதும்பா,
எனக்கு உமது அன்பு மாத்திரம் போதும்ப்பா, எனக்கு உமது அரவணைப்பு போதும்ப்பா, எனக்கு உமது அன்பு, எனக்கு உமது அரவணைப்பு மாத்திரம் போதும். ஆண்டு இந்த உலகத்துல எத்தனை காரியங்களை எனக்கு முன்பாக வைத்தாலும் நான் கிறிஸ்துவை மாத்திரம் பின்பற்ற, ஆண்டவரே நான் கிறிஸ்துவை மாத்திரம் பின்பற்ற இரு வழிகள் உண்டு, இரு துவாரங்கள் உண்டு. ஆண்டவரே நான் ஆண்டவரே கிறிஸ்துவை மையப்படுத்துகிற காரியத்திலேயே நான் பின்பற்றி போக என்னை அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பக்குவம் உடையவனாய் என்னை மாற்றுங்கப்பான தேவ சமூகத்தில். ஆண்டவரே நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய பக்குவம் உடையவனாக, நான் கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பக்குவம் உடையவனாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான தேவ சமூகத்தை நோக்கி ஆவியான நான் உம்மை பிரகடனப்படுத்தணும், நான் உம்மை பிரதித்துவப்படுத்தணும்ப்பா, நான் உம்மை முக்கியத்துவப்படுத்தணும்ப்பா. எந்த ஸ்தானத்திலும் எனக்கு கிறிஸ்துவே என்று சொல்லி நிற்கத்தக்க பக்குவம் நிறைந்தவனாக இருக்கணும்ப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன், அவரை அறிகிற அறிவுக்காக அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவு வரைக்கும் போக அவர் துணிச்சலாய் மாறினார். அவரை அறிகிற அறிவுக்காக அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த கொதிக்கிற எண்ணெய்க்குள் விழுவதற்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார். பக்தர் யோசேப், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் தீச்சூளைக்கு போவதற்கும் தங்களை விட்டு கொடுத்தாங்க. காரணம், அவரை அறிகிற அறிவுக்கு முன்பாக எனக்கு என் உயிர் முக்கியம் இல்லை, எனக்கு என் பதவி முக்கியம் இல்லை, எனக்கு என் கௌரவம் முக்கியம் இல்லை, எனக்கு கிறிஸ்து தான் முக்கியம், எனக்கு கிறிஸ்து தான் முக்கியம், எனக்கு அந்த ஏகோவா தேவன் தான் முக்கியம், எனக்கு ஏகோவா தேவன் தான் முக்கியம், அவருக்கு முன்பாக எதுவும் எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தன் உயிரையும் துச்சமா எண்ணி அந்த ஸ்தோத்திரம் அக்கினி ஜுவாலைக்குள்ள தங்களை விட்டு கொடுத்தாங்க. தேவ சமூகத்துல தேவன் அந்த தன்மையை பார்க்கிறாருல்ல, தேவன் அந்த தன்மையை எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன விட்டு கொடுக்காம, என்ன மறுதளிக்காம அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்து கொள்ளுகிற அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாருல்ல. அந்த இருதயத்தை பார்த்ததுனால 4வது சாயலாம் தேவ சாயலை. ஓ ஸ்தோத்திரம், அங்க அநேகர் பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு தேவ சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னோடு நீர் இருக்கிறீர் என்பதை அநேகர் உணரத்தக்க என் வாழ்க்கை மாறணும்பா, என்னோடு தேவன் இருக்கிறீர் என்பதை உணரத்தக்க என் வாழ்க்கை மாறணும்பா. என் கூட கர்த்தர் இருக்கிறார் நம்ம சொல்றதுனால இல்ல, நம்மை பார்க்கிறவர்கள் சொல்லணும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. தேவ சமூகத்தாண்டு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தாங்கப்பா. என்னை பார்க்கிறவர்கள் என்னோடு தேவன் இருக்கிறார் என்பதை உணரணும்பா, என்னை பார்க்கிற என்னோடு தேவன் இருக்கிறார் என்பதை உணரணும்பா. ஓ ரிபாலா ஷகர நமனா ஷகதிக ரபடகதர நமனா ரேகத ரபடகதர நமனா ரேகத ரபடகதர நிபல ஷதர நமனா கத ரிபல கதர நமனா ஷகர பலஹ தூரோ ரோஹேதே ரிபல ஷதர நமனா. ஆவியானவரே, எங்கள் வாழ்க்கையின் தரங்கள் மாறட்டும், எங்கள் வாழ்க்கையின் தரங்கள் மாறட்டும். ஆண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஆண்டே இந்த ஸ்தோத்திரம் வாழ்க்கையே இல்லப்பா, நீர் விரும்புகிறதான அந்த தன்மைக்கு எங்களை மாற்றுங்கப்பா. ஓ ஸ்தோத்திர, சீஷர்கள் வெறுமையா இருப்பது உமக்கு பிரியமில்லை, அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்களாய் மாற வேண்டும் என்று அவர்களை மாற்றினீரே. அதுபோல நாங்கள் வெறுமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, ஒரு வைராக்கியம் நிறைந்த கிறிஸ்தவை பிரதிநிதித்துவப்படுத்துகிற முதன்மையான காரியத்தை நாங்கள் செய்ய பவுலை போல, யோவானை போல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல ஆண்டே உயிரையும் மேலாக உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க, ஆண்டே நன்மைக்கு பதிலாக உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க, அற்பமான காரியங்களுக்கு பதிலாக உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க எங்கள் இருதயங்கள், சிந்தைகள் அப்படிப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம் தன்மைக்கு நேராக எங்களை மாற்றுங்கப்பா. ஓ ரகடகதகர நம. ஆண்டவரே, என்னை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஆண்டவரே என்னை பார்க்கிலும் உம்மை அதிகமாய் நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நான் என்னை பார்க்கிலும் உம்மை அதிகமாய் நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. யோவான் தன் உயிரை பார்க்கிலும் அநேகர் ஸ்தோத்திரம் இயேசுநாதரை விட்டு ஓடின பொழுதும் தன் உயிரை கூட பார்க்காமல் சிலுவைக்கு முன்பாக யோவான் நின்று இயேசுவினுடைய கடைசி வார்த்தையை பார்த்து கொண்டு இருந்த அந்த அன்பை வெளிப்படுத்தியது போல என் உயிரை விட நான் உமது அன்பை பிரதிநிதித்துவப்படுத்துகிற மனிதனாக என்னை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். சிலுவையை எனக்கு முன்பாக வைத்தாலும் அதில் சாய்ந்து கொண்டு உமது அன்பை நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சிலுவை எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தாலும் இயேசுவே உமது அன்பை உணர எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவே உமது அன்பை உணர எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ரகடகதகர நமன
ஷகரபல ரகதகர நபலகதர நமன ரிகலபல ரகதர நமனா. ஆவியானவரே, எங்களை இன்னும் பக்குவப்படுத்துங்க, எங்களை இன்னும் பக்குவப்படுத்துங்க. என் ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் பக்குவப்படுத்துங்க. நான் ஆண்டவரை ஈஸியாக உதார்த்துவப்படுத்திட்டு போயிடுறேன்ப்பா. ஆண்டவரே, சுலபமான காரியத்துக்கு விட்டு நான் போயிடுறேன்ப்பா. ஆண்டவரே, லகுவான காரியம், அற்பமான காரியத்துக்கு விட்டுட்டு நான் போயிடுறேன்ப்பா. ஆண்டவரை விட்டு கொடுத்த இடத்துல எல்லாம் நான் இனி ஆண்டவரை ஊன்றி நிற்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எந்த இடத்துலலாம் இயேசுவை விட்டு கொடுத்து நான் கடந்து போனேனோ, எந்த இடத்துல தேவ அன்பை விட்டு கொடுத்து நான் கடந்து போனேனோ, எந்த இடத்துல தேவ பிரசனத்தை நான் விட்டு கொடுத்து கடந்து போனேனோ, எந்த இடத்துல கர்த்தருடைய வசனத்தை நான் அற்பமா நினைச்சு அதை விட்டு கொடுத்து நான் போனேனோ, இனி அந்த இடங்கள் எல்லாம் நான் நிற்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு பேதுரு சொன்னார்ல. ஆண்டவரே, நான் மறுதளிச்சது உண்மைதான், நான் நேசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது எங்கெங்கெல்லாம் பேதுரு மறுதளித்து இயேசுவை விட்டு கொடுத்தார், அதே இடத்துல மறுபடியும் பேதுருவை நிற்க வைத்து தேவன் பிரசங்கிக்க வைக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால் கேளுங்க. ஆண்டவரை, நான் எங்கெல்லாம் விட்டு கொடுத்தேனோ, எனக்கு ஸ்தோத்திரம், தேவன் முக்கியம் இல்லை, கிறிஸ்து முக்கியம் இல்லை, ஆலயம் முக்கியம் இல்லை, ஓ ஸ்தோத்திரம், வசனம் முக்கியம் இல்லை, எனக்கு இதுதான் முக்கியம், எனக்கு இதுதான் முக்கியம், எனக்கு இதுதான் முக்கியம். எத்தனை காரியத்துல நம்ம தேவனுடைய ஸ்தோத்திரம் கிருபையை விட்டு, ஓ தேவனுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட்டு நம்ம மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமா, தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்ட ஆண்டவர் என்னை மன்னிங்கப்பா, நான் இத்தனை விஷயமை விட்டு எனக்கு இதுதான் முக்கியம். அது நம்ம பெற்ற தாய் தகப்பன், நம்மோடு கூட பிறந்த உறவுகள் யாரா இருந்தாலும், ஆண்டு நான் உண்மை விட நான் இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன்ப்பா, நான் உண்மை விட இவங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தேன்ப்பா, என்னைய தயவா மன்னிங்க, என்னை தயவா மன்னிங்க. உண்மை அறிகிற அறிவை விட எனக்கு இந்த சந்தோஷம் முக்கியம்னு நான் போனேன். உண்மை அறிகிற அறிவை விட எனக்கு இந்த நபரோடு இருப்பது பிடித்திருக்குன்னு நான் போனேன். உண்மை அறிகிற அறிவை விட ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த இடத்துக்கு போவது எனக்கு பிடித்திருக்குன்னு நான் போனேன். எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துக்கு வருவதை விட எனக்கு லாபமான காரியம் எனக்கு ஒன்று உண்டுன்னு சொல்லி நான் போனதுக்காக என்னை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு லாபமாய் தோன்றினதற்காக நான் உம்மை விட்டு கொடுத்து போனேனே. என் ஆவிக்குரிய தன்மை இவ்வளவுதானா? நான் தேவனிடத்தில் வைத்திருக்கிற அன்பு அந்த அளவு அவ்வளவுதானா? ஆண்டவரே, எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா, எல்லாவற்றையும் மாற்றும்படியாக உம்முடைய சமூகத்துல வருகிறேன்ப்பா. ஆண்டவரே, நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிற அந்த பக்குவத்திற்கு, என் உயிரை துச்சமாய் நினைத்து அக்கினி சூளையில் இறங்குகிற அந்த பக்குவத்திற்கு, சிலுவையை முன்பாக வைத்தாலும் எங்கும் ஒரு அடி அசையாமல் அதற்கு முன்பாகவே நின்றவருடைய கடைசி வார்த்தையை கேட்கிற அந்த பக்குவத்திற்கு என்னைய மாற்றுங்கப்பா, என்னைய மாற்றுங்கப்பா. சிலுவையை பார்த்து பேதுரு ஓடினாரு, ஆனால் சிலுவையை பார்த்து யோவான் ஓடலை. அதுதான் யோவான் அவரிடத்தில் வைத்த அந்த அன்பின் பக்குவம். தேவனை நோக்கி, ஆண்டவரே, சிலுவைக்கு முன்பாக நான் இருந்தாலும், சிலுவைக்கு முன்பாக நான் இருந்தாலும் ஓடுகிறவனாய் அல்ல, உம்மை உற்று நோக்கி பார்க்கிறவனாய். மோசே முச்செடி எரிகிறதை, அதனுடையதான அந்த வேர்கள் வேகாமல் இருப்பதை உற்று நோக்கி எல்லாரும் ஓடுனாங்க. எல்லாரும் நெருப்பை கண்டா ஓடுவாங்க, ஆனா ஸ்தோத்திரம், மோசே உற்று நோக்கினார். எல்லாரும் சிலுவை மரணத்தை கண்டு தெரிச்சு ஓடுனாங்க, ஆனா யோவான் உற்று நோக்கினார். தேவனை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவர், எனக்கு முன்பாக எது இருந்தாலும் நான் உம்மை உற்று நோக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உம்மை உற்று நோக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உம்மை உற்று நோக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ராஷா ஹந்தர பௌத ரபட ஹதர நமனா. ஆண்டு, 2ஆம் நாள் ஜெபத்தில் நாங்கள் கேட்குறோம், இந்த 2ஆம் நாள் ஜெபத்தில் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். நாங்கள் உம்மை உற்று நோக்க, எனக்கு முன்பாக எனக்கு பின்பாக இருக்கிற நன்மை அல்ல, எப்போதும் நான் வந்தடையத்தக்க கண்மலையாம் கிறிஸ்துவையே உற்று நோக்க. அடைக்கல பட்டணம் என்பது அடைக்கலத்துக்காக மாத்திரம் அல்லப்பா, அதில் நிற்கிற உம்மை நான் உற்று நோக்குவதற்காக. நான் உற்று நோக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. ஓ ரிபலா ஷகர நமனா ரபலா ஹத ரிபடா ஹதர நமனா ஷகரிபலா ரகதகர நமனா. தேவ சமூகத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே, நான் உண்மையாக சொல்கிறேன்ப்பா, இனி எனக்கு முன்பாக எதை வைத்தாலும் நான் உமக்கே முக்கியத்துவம் கொடுப்பேன், நான் உண்மையே ஆண்டவரே முதன்மைத்துவப்படுத்துவேன், நான் உண்மையே உற்று நோக்குவேன், நான் உமக்கு முன்பாக எவையாய் இருந்தாலும், அது எனக்கு என் உயிரினும் மேலானவைகளாய் இருந்தாலும் அதை துச்சமாய் நினைத்து நான் உண்மை உற்று நோக்குவேன். தேவனே, என்னுடைய
அந்த நான் உம்மோடு வைத்திருக்க அந்த அன்பின் தன்மை இன்னும் மாறட்டும்ப்பா. அந்த அன்பின் அளவு இன்னும் அதிகமாகட்டும்ப்பா. அந்த ஆவிக்குரிய அன்பின் அளவு இன்னும் அதிகமாகட்டும்ப்பா. அந்த அன்பு அதிகமாகட்டும்ப்பா. அன்பு அதிகமாகட்டும்ப்பா. அப்பா என்று வெறுமையாய் கூப்பிடுவதற்கும், அப்பா பிதாவே என்று புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தோடு கூப்பிடுவதற்கும் எத்தனை வித்தியாசம் இருக்கிறது. வெறுமனையோடு ஏசப்பான்னு கூப்பிடுறதை விட எனக்கு அதிகாரம் உடையவனாக அப்பான்னு கூப்பிடும் பொழுது இந்த பிள்ளைக்கு இறங்காமல் அவர் வேறு யாருக்கு இறங்க போகிறார்? கர்ப்பத்தின் பிள்ளைக்கு தாய் இறங்காமல் போனாலும் நான் இறங்குவேன்னு வாக்குரைத்திருக்கிறாரல்ல. அந்த தகப்பனை நோக்கி உண்மையாய் ஆண்டவர் அந்த அன்போடு, அப்பா எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம், எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம், உங்க ஏக்கம்தான்ப்பா எனக்கு முக்கியம், உங்க சித்தந்தாப்பா எனக்கு முக்கியம், அதன் மேலே நடந்து போக என்னை விட்டு கொடுக்கிறேன்ப்பா. ஓ ஜீசஸ், ஆவியானவரே நீரே எங்களுக்கு முக்கியம்ப்பா, நீரே எங்களுக்கு பிரதானம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கேட்டது ஒன்றே ஒன்று, இந்த உலகத்தில் நாங்கள் உண்மையே முதன்மைத்துவப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே ஜெபத்தில் கேட்ட ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம், விட்டு கொடுத்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ முறை நாங்கள் மற்ற காரியங்களுக்காக உம்மை விட்டு கொடுத்தோம். ஆனால் பவுலோ உம்மை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணினார். பக்தன் யோவான் சிலுவை தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தும் சிலுவையின் மரணத்தை, சிலுவையின் மேல் இருக்கிற பயத்தை குறித்து பெரிதாய் பார்க்காமல் அந்த சிலுவையில் இருக்கிற இயேசுவையே உற்று நோக்கி அந்த வார்த்தையை கவனித்தது போல, அப்பா தீச்சூளைக்கு முன்பாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீச்சூளையை பெரிதாய் நினைக்காமல் தங்கள் உயிரையும் துச்சமாய் எண்ணாமல் அவர்கள் உமக்காக நின்றது போல நாங்களும் உமக்காக நிற்க எங்கள் ஆவிக்குரிய அன்பு அப்படிப்பட்டதாய் மாறட்டும். எங்கள் ஆவிக்குரிய ஜெபம் அப்படிப்பட்டதாய் மாறட்டும். எங்களுடைய தன்மை அப்படிப்பட்டதாய் மாறட்டும். எங்களை உமது கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துங்க. இதோ இந்த நேரத்தில் ஜெபித்து ஜெபத்தோடு கேட்ட ஒவ்வொருவரும் அந்த வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து உமது கரத்தில் விட்டு கொடுக்கிறோம், உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தும்படியாக தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்தில் தியானித்த வசன பகுதியிலிருந்து மீண்டும் தொடர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் 45ஆம் அதிகாரம். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் 45ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். நாம் ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்துல நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மகிழ்ச்சியான மாலை நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. வார்த்தை உம்முடையது, ஜனங்களும் உடையவர்கள், அடியேனும் உடையவன். எங்களோடு நீங்க பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா, ஆமென். மீண்டும் ஒரு விஷயம் அந்த வார்த்தை வாசிக்கலாமா? ஏசாயா 45:13. நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழியெல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானமில்லாமலும் விடுதலை ஆக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தையை குறித்து நாம் நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். மோசையை குறித்து நாம் பார்த்தோம். அதே மோசையோடு நான் மீண்டும் இந்த வார்த்தையை தொடர நான் விரும்புகிறேன்.
மோசையை குறித்து நேற்று நாம் 2-3 காரியங்கள் பார்த்தோம். மோசையை தேவன் எழுப்பினார், மோசையுடைய வழியை தேவன் செவ்வைப்படுத்தினார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப மோசையோடு நம்ம பார்த்தோம், மோசைக்கு தேவன் செய்த காரியங்கள், அவனுடைய விழுகையில அவனை தேவன் எழுப்பினார், அவனுடைய வழியை செவ்வைப்படுத்தினார், அவனுக்கு முன்பாக இருந்த சகல காரியத்தையும் மாற்றி, அவனுக்கு அதிகாரம் இல்லை என்று நினைத்த இடத்துல, அவனுக்கு அவமானம் கிடைத்த இடத்துல மோசேயை தேவன் மீண்டுமா எழுப்பினார் என்று நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். இப்ப இந்த மோசையை தேவன் இவ்வளவு காரியம் செய்வதற்கு என்ன அர்த்தம்? அந்த யாத்திராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல மோசே தேவனோடு வழக்காடுவார். இந்த இது நமக்கு செட் ஆகாத ஆண்டவரே, என்னை விட்டுருங்க. அப்ப வேண்டான்னு சொல்லுகிற மனிதனோடு தேவன் இவ்வளவாய் வழக்காடுவதற்கு என்ன அர்த்தம், என்ன காரணம்? அந்த அதிகாரத்துல பாக்குறப்ப, நீங்க இவ்வளவு சொல்றீங்க ஆண்டவரே, இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, ஆனா இதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, நீங்க வேற யாரையாவது என்ன பண்ணுங்க, அனுப்பிட்டா நல்லா இருக்குமே, வேற யாரையாவது அனுப்புனா நல்லா இருக்குமே, இவ்வளவு சொல்றீங்கல்ல, இவ்வளவு ரகசியம் சொல்றீங்கல்ல, இவ்வளவு விஷயத்த ஆழமா பேசுறீங்கல்ல, என்ன ஏன் போய் என்ன ஏன் சூஸ் பண்ணீங்க, நான் செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மோசே அவ்வளவு காரியத்தை சொல்றாரு. நாமும் அநேக நேரத்துல தேவன் நம்மை பார்த்து சில வார்த்தைகளை கொடுக்கும்போது நாம சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதற்கு நான் தகுதியானவன் அல்ல, எனக்கு இது வேண்டாம், நம்ம புறக்கணிக்கிறோம். நம்முடைய இருதயம் முதலாவது கர்த்தருடைய சித்தத்தை என்ன பண்ணுது, புறக்கணிக்குது. எப்பொழுதும் நம்மை நோக்கி ஒரு வார்த்தை வரும் என்றால், இந்த வார்த்தைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த வார்த்தைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி எப்பொழுதும் நம்முடைய இருதயம் அதை முதலாவது என்ன பண்ணுது, புறக்கணிக்குது. மோசையுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய வார்த்தை முதல் வரும் பொழுது அவர் என்னதான் செஞ்சாரு, புறக்கணிக்க. இதற்கும் நான் அதாவது துணி அளவும் தகுதி இல்லாதவன், சற்றேனும் தகுதியானவன் அல்ல. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, தகுதி இல்லாதவனையும் தகுதிப்படுத்தி. ஏன்னா சங்கீதக்காரன் அழகா சொல்லுவாரு, சாம்பலில் இருந்து அவர் எதை உருவாக்குகிறாராம், சிங்காரத்தை உருவாக்குறாராம். சாம்பல் என்பது எதற்கும் தகுதி இல்லாத ஒன்று, சாம்பல் என்பது எதற்கும் தகுதி இல்லாத ஒன்று. ஆனா தகுதி இல்லாத காத்தோடு காத்தாய் கரைந்து போகிற ஒரு சாம்பலிலிருந்து ஒரு சிங்காரத்தை எழுப்ப முடியும் என்றால், நாம் எவ்வளவேனும் தகுதி இல்லாதவர்களாய் இருந்தாலும் நம்மை கட்டுவது அவருடைய சித்தம். அல்லேலூயா. நாம் என்ன புறக்கணித்தாலும், நாம் எவ்வளவேனும் புறக்கணித்தாலும் நம்மை கட்டி முடிக்காமல் அவர் என்ன பண்ண மாட்டாரு, நம்மளை விட்டுற மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப மோசையோடு நம்ம மீண்டும் இந்த வார்த்தையோடு நம்ம தொடருவோம். இப்ப மோசைக்கு எல்லாம் சொல்லியாச்சு, இப்ப மோசைக்கு வார்த்தையை கொடுத்தாச்சு. என்ன வார்த்தையை கொடுத்தார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையோடு சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்று சொல்லி மோசையை தேவன் அனுப்புகிறார். மோசையை தேவன் அனுப்புகிறார். சரி, ஸ்தோத்திரம். இங்க எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை உடையவர்களாக இருக்கிறீங்க? நம்மோடு கர்த்தருடைய வார்த்தை, அதாவது எனக்கு நான் அதிகமான நேரத்துல நான் விசுவாசிக்கிற வார்த்தைன்னா அது இதுதான் அப்படின்னு நமக்கான ஒரு வார்த்தை இருக்கும். அல்லேலூயா. நமக்கான ஒரு வார்த்தையை தேவன் அப்படி இருப்பார், நமக்கு கொடுத்திருப்பார். அது போல ஒரு வார்த்தை தான் மோசையை கொடுத்தது, இருக்கிறவராகவே இருக்கிறேன். இப்ப இந்த நாமத்தை உடைய மோசே நேரா எங்க போகிறாரு, அரண்மனைக்கு போறாரு. அதற்கு முன்பாக அவர் போய் கொண்டு இருக்கும் பொழுதே வனாந்தத்துல ஆரோன் சந்திக்கிறாரு. ஆரோனும் மோசையும் பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஓகே நம்ம ஃபைன், என்ன பண்ணலாம், நேரா அரண்மனைக்கு போய் பார்வோன்ட்ட பேசலாம். இப்ப மோசையினுடைய மனநிலைமை எப்படிப்பட்டதா இருக்கு, மோசை எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, ஃபுல் பூஸ்டபிள் உள்ளவராக, அதாவது கர்த்தருடைய வார்த்தை நிறைந்த மனிதனாக யார் போறா, மோசே போறார். மோசே ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு போகல, மோசே ஒரு கமிட்டியுடைய வார்த்தையை கேட்டு போகல, மோசே ஒரு அரசாங்கத்தின் வார்த்தையை கேட்டு தன் வாழ்க்கையை செயல்படுத்த போகல. மோசே யாருடைய வார்த்தையை கேட்டு போறாரு, சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவருடைய பிரதிநிதியாக இப்ப மோசே என்ன பண்றாரு, போகிறாரு. இப்ப மோசைக்குள்ள எவ்வளவு பவர்ஃபுல்லான அந்த ஸ்தோத்திரம், அந்த அவருடைய அந்த உத்வேகம் இருந்திருக்கும்.
அவ்வளவு பவர்ஃபுல்லா ஒரு பார்வோன் கிட்ட போய், இப்ப பார்வோன் கிட்ட போகிறப்ப மோசே நினைச்சிருப்பாரு, சரி நம்ம போன உடனே என்ன நடந்துரும், விடுதலை கிடைச்சிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது நம்ம நினைக்கிற ஒரே ஒரு காரியம், எனக்கு வார்த்தை வந்துருச்சு, வார்த்தை வந்தோட எனக்கு விடுதலை என்ன பண்ணிரும், கிடைச்சிரும். இப்ப மோசேக்கு தெரியாது 40 வருஷமா இவரு வனாந்திர யாத்திரை பண்ணுவார்னு மோசேக்கு என்ன பண்ணாது, தெரியாது. மோசேக்கு என்ன தெரியாதுன்னா 10 வாதைகளை தேவன் மோசையை கொண்டு எகிப்து ஜனங்களுக்கு கொடுப்பாருன்னு மோசேக்கு என்ன பண்ணாது, தெரியாது. மோசேக்கு எதுவுமே தெரியாது. மோசே நினைச்சது ஒரே ஒரு காரியம், அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன, எனது ஜனங்களை வனாந்தரத்தில் ஆராதிக்கும்படி 3 நாள் பிரயாணம் பண்ணி போக அவங்களுக்கு விடுப்பு கொடுக்கணும், அவங்க ஆராதிக்க போவாங்க. இதை மட்டும்தான் பார்வோன் கிட்ட சொல்லணும், பார்வோன் அதை கேட்டு அனுப்பணும். இப்ப மோசேக்கு சொன்னது யாரு, சர்வத்தையும் படைத்த தேவன். இப்ப தெய்வத்துடைய வார்த்தையை எதிர்த்து எந்த மனுஷனாலும் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. மோசேக்கு ஒரு நம்பிக்கை, ஓகே ஏகோவா தேவன் பேசிட்டாரு, இருக்கிறவராகவே இருக்கிறவர் பேசிட்டாரு, அவர் சொன்ன வார்த்தையை சொல்றப்போ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு என்ன ஆகும், கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகுறப்ப பார்வோன் தன்னை போல அனுப்பிடுவாரு, பார்வோன் அனுப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி மோசேக்குள்ள ஒரு சந்தோஷம். அந்த வார்த்தையை மோசே ஆரோனும் பேசி, ஆரோனே இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு வார்த்தை வந்துச்சு, நம்ம போறோம், கலக்குறோம், தட்டுறோம், தூக்குறோம்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்றாங்க, அரண்மனைக்குள்ள வேகமா போறாங்க. ஆனா வேகமா போனவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா, முடியாது. அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு பதில் என்ன, முடியாது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றிருந்தாலும் நமக்கு முதலாவது கிடைக்கிற ஒரு பதில் என்னதான், முடியாது. ஆனா நமக்குள்ள பேசினது யாரு, நம்மோட வார்த்தையை போட்டு நம்மளை அனுப்புனது யாரு, ஆடு ஓட்டிட்டு இருந்த மனுஷன் ஆடு ஓட்டிட்டு இருந்தாலும் ஓட்டிட்டு இருந்திருப்பாரு. ஓட்டிட்டு இருந்தவரை கூப்பிட்டு வார்த்தையை கொடுத்து அனுப்பி விட்டு, என் பிரதிநிதியாக நீ போன்னு சொல்லி அனுப்பிவிட்டா கர்த்தருடைய பிரதிநிதிக்கு அங்க என்ன அர்த்தம் இல்லை, அங்க எந்த ஒரு மவுசும் கொடுக்கல. அப்ப மோசைக்குள்ள என்ன வந்திருக்கும், நம்மளோடு பேசினது ஆண்டவர் தானா, நம்மோடு பேசினது கர்த்தர் தானா, நமக்கு வார்த்தை கொடுத்தது கர்த்தர் தானா, இல்ல சும்மா எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பை பார்த்துட்டு நம்மளா ஒரு யுகத்துல வந்துட்டோமா அப்படின்னு இப்படி பல யோசனை மோசைக்கு என்ன பண்ணிருக்கோம், ஓடி இருந்திருக்கும். ஆனா மோசையோடு கர்த்தர் மறுபடியும் பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, 6ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல பார்க்கிறோம். மேலும் தேவன் மோசையை நோக்கி, நான் ஏகோவா. அல்லேலூயா. மோசையோடு ஆண்டவர் பேசுகிற 2வது வார்த்தை என்ன, ஏகோவா. ஏகோவானா என்ன, சர்வத்தையும் படைத்தவர். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வத்தையும் படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். இதற்கு இன்னொரு வார்த்தை தான் முன்பு சொன்ன இருக்கிறவராகவே இருக்கிறேன். இப்ப இந்த வார்த்தையை மீண்டும் மோசேக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். இப்ப மோசேக்கு தேவனுடைய வார்த்தை கிடைத்த உடனே மோசே நினைச்சிட்டு போனாரு, எனக்கு எல்லாமே சாதகமா நடந்துரும், எனக்கு எல்லாமே சாதகமா இருக்கும், எனக்கு எல்லாமே நான் நினைச்ச மாதிரியே எனக்கு என் பக்கமா இருக்கும்னு. ஆனா ஸ்தோத்திரம், மோசேக்கு தெரியாது, நீ போய் சொல்லுகிற முதல் வார்த்தையில பாரு உன்னைய விரட்டி அடிப்பானே தவிர உன் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான். ஏன்னா ஸ்தோத்திரம், இவங்க மோசையும் ஆரோனும் தேவ சமூக பார்வோன் கிட்ட போயிட்டு பார்வோன் கிட்ட பேசுறாங்க, பார்வோனே நீ தேவஜன அனுப்பணும்னு சொல்லி. அதுக்கு பார்வோன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, இந்த ஜனங்களுக்கு என்ன கொடுக்காத, வைக்கோல் கொடுக்காம அவர்கள் செங்கல் அறுக்கணும், அதுவும் இதற்கு முன்பாக செய்ததான செங்கலின் எண்ணிக்கையில ஒன்றும் குறையாதபடிக்கு அவங்க மறுபடியும் செங்கல் வேலை செய்யணும்னு சொல்லி அவங்க வேலையை கடினப்படுத்தினாராம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப மோசே கிட்ட ஜனங்கள் பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன, மோசே நாங்க இருந்திருந்தாலாவது ஒழுங்கா இருந்திருப்போம், எங்களுக்கு வைக்கோல் கிடைச்சிருக்கும், எங்களுக்கு எதுவுமே கிடைக்காம இப்படி பண்ணிட்டியே. எனக்கு எதுவுமே கிடைக்காம இப்படி பண்ணிட்டியே, இது தேவையா எங்களுக்கு? நம்மளோட கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது நாம நினைக்கிறோம்,
இந்த வார்த்தையின்படியே என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தரை நடத்துவார். எனக்கு ஒன்றுமே சேதம் வராது. எனக்கு எல்லாமே விடுதலையா மாறிடும். எனக்கு எல்லாமே சமாதானமா மாறிடும். எனக்கு எல்லாமே நன்மையா மாறிடும்னு அநேக நேரம் மோசையை போல நாமளும் கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு வேகமா முன்னேறுறோம். ஆனா நம்ம போகிற வேகத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நம்ம போகிற இடத்துல நமக்கு கிடைக்கிற ஒரு காரியம் என்னன்னா தோல்வி. ஆனா ஸ்தோத்திரம், மோசைக்கு அதே தான் கிடைச்சிச்சு. மோசைக்கிட்ட பவர்ஃபுல்லான கர்த்தருடைய வார்த்தை இருந்தாலும் மோசைக்கிட்ட பார்வோனுடைய வார்த்தை சாதகமா இல்லை, சமாதானமா இல்லை. பார்வோன் அவனை திருப்பி தான் விட்டான், அவனை கடினப்படுத்தினான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கல் இருக்கிற வேலையில ஒரு மனிதன், பிரதானியான மனிதன் இருக்கிறான். அவன் தான் அவங்களுக்கு சூப்பர்வைசர் மாதிரி. இப்போ சூப்பர்வைசர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்றாங்க, நாங்க இந்த மாதிரிலாம் பண்ணா நாங்க என்ன பண்றது அப்படின்னு. சூப்பர்வைசர் நேரா போயிட்டு பார்வோன் கிட்ட கேட்கிறாரு, பார்வோனே, நீங்க வைக்கோல் கொடுக்காம இந்த வேலையை செய்ய ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் முடியாது. ஆனா பார்வோன் சொல்ற ஒரு விஷயம், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ ஆராதிக்க போறேன்னு சொன்னல்ல, ஏன் ஆராதிக்க போறேன்னு சொன்ன? உனக்கு இங்க வேலை இல்லையா? உனக்கு எவ்வளவு வேலை இங்க இருக்கு? இவ்வளவு வேலையை விட்டு நீ எங்க போற? செங்கல் அறுக்க போறேன்ற, ஆராதிக்க போறேன்ற, நீ உட்காந்து செங்கல் என்ன பண்ணு? அப்ப நமக்கு முன்பாக வருவது என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து போகிறப்ப வெற்றி வராது, நமக்கு தோல்விதான் வரும். அந்த தோல்வி எதற்காக தேவன் நம்மை அதிகமாய் உடைக்கிறார்? எதற்காக தேவன் நம்மை அதிகமாய் உடைக்கிறாராம்? நம்மை பொன்னாக விளங்க பண்ணுவதற்காக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை கட்டப்படணும்னா அதுக்கு முதலாவது என்ன பண்ணணுமா? தூள் தூளா உடைக்கப்படணுமா? நம்முடைய வாழ்க்கை கட்டப்படணும் அப்படின்னா அதற்கு முன்பாக அந்த வாழ்க்கை என்ன பண்ணணும்? துளி அளவும், எப்படி? துளி அளவும் என் மீதோ, நான் சார்ந்திருக்கிறவர்கள் மீதோ, எனக்கு இருக்கிறதான நம்பிக்கையின் மீதோ துளி அளவும் எனக்கு என்ன இருக்கக்கூடாது? ஈர்ப்பு இல்லாதபடிக்கு என்னைய தூள் தூளா உடைத்து அதற்கு அப்புறமா தான் என்ன பண்ணுவாரு? உருவாக்க ஆரம்பிப்பார். இப்ப இவங்களுக்கு துளி அளவு யார் மேல விசுவாசம் இல்ல? கர்த்தர் கொடுத்த வார்த்தையில விசுவாசம் இல்ல. துளி அளவும் தேவனுடைய தாசனாய் நிற்கிற மோசையின் மேல விசுவாசம் இல்ல. துளி அளவும் மோசையோட சகோதரன் ஆரோனுடைய வார்த்தையின் மேல விசுவாசம் இல்ல. துளி அளவும் அவர்களுக்கு யார் இடத்துல நம்பிக்கை இல்லை? இப்ப கர்த்தர் இடத்துல நம்பிக்கை இல்லை. ஆனா அழுதது இவங்க தான், ஜெபித்தது இவங்க தான், கேட்டது இவங்க தான், எல்லாமே இவங்க தான் கேட்டாங்க. நான் அடிமைப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு அடிமையிலேருந்து ஒரு விடுதலை வேணும், எனக்கு அடிமைத்தனம் வேணாம், எனக்கு ஒரு விடுதலையான வாழ்க்கை வேணும்னு சொல்லி கேட்டது இவங்க தான், ஜெபித்தது இவங்க தான், அழுதது இவங்க தான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்து இவங்க தோத்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்க சொல்ற வார்த்தை என்ன? நான் இங்க இருக்கிறதுக்கு நான் அங்க இருக்கிறது எனக்கு நல்லா இருக்கு. அந்த வார்த்தையை வாசிக்கலாமா? 5ஆம் அதிகாரம் 21, 22, 23ல அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்ணுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரன் கண்களுக்கு முன்பாகவும் எங்களை வாசனையை கொடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவார் என்றார்கள். யாரை பார்த்து? மோசையும் ஆரோனையும் பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிட்டு போகிற வார்த்தை என்ன? என்னுடைய வாசனையை நீ கொடுத்துட்ட, என்னுடைய வாழ்க்கையை நீ அவங்க கிட்ட கொடுத்துட்ட, நான் நிம்மதியா இருந்தேன். இதுக்கப்புறமா கர்த்தர் உங்களை என்ன பண்ணட்டும்? நியாயம் தீர்க்கட்டும். கர்த்தருடைய பட்டயம் உங்களை என்ன பண்ணட்டும்? நியாயம் தீர்க்கட்டும்னு சொல்லிட்டு யாரை பார்த்து சொல்லிட்டு போறாங்க? தங்களுக்காக தேவனை அனுப்பிவிடப்பட்ட தேவ மனிதனை பார்த்து அவங்க சொல்லுகிற வார்த்தை. அப்ப நமக்கு கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தை நம்மளை உடனே பூஸ்டப் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை கட்டிரும், நம்முடைய வாழ்க்கையை மாத்திரும், நமக்கு எல்லாமே விடுதலையா மாறிடும், எல்லாமே நன்மையா மாறிடும், அடிமைத்தனம் மாறிடும், சிறையிருப்பு மாறிடும், நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த அரை தூக்கம் கால் தூக்கம் வாழ்க்கையெல்லாம் மாறிடும் நினைக்கிறோம். ஆனா இல்ல, தேவன் அப்படி நம்மளை எப்பொழுதும் கட்டுகிற தேவன் அல்ல. ஏன்னா வார்த்தை என்பது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் நிமித்தம் 2 பேருமே, வார்த்தையை பெற்ற 2 பேருமே அந்த வார்த்தைக்கு உட்பட்டு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அந்த வார்த்தை அவர்கள் இருவரையுமே புடமிட போகிறது என்பது யாருக்கு தெரியல? வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களுக்கு தெரியல.
நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது, நமக்கு ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கும், அந்த வார்த்தை நம்மளை கட்டும், அந்த வார்த்தை நமக்கு விடுதலையாக்கும், அந்த வார்த்தை நமக்கு சுகத்தை கொடுக்கும், அந்த வார்த்தை நமக்கு அற்புதம் செய்யும், அந்த வார்த்தை நமக்கு எல்லாமே செய்யும்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த வார்த்தை நம்மை முதலாவது புடமிடதான் செய்யும். நம்முடைய நம்பிக்கை அந்த வார்த்தை உடைக்கும், நம்முடைய விசுவாசம் அந்த வார்த்தை உடைக்கும். நம்முடையதான சோர்ஸ், நமக்கு இருக்கிறதான எல்லா அந்த எப்படி சொல்றது, ஆதரவான வாசல்களை எல்லாம் அடைக்கும். ஏன்னா வைக்கோல் கொடுப்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆதரவான வாசல். வைக்கோல் இருந்தா ஈஸியா வேலை நடக்கும். இப்ப வைக்கோல் இல்ல, இப்ப வார்த்தை வரும் பொழுது வைக்கோல் என்கிறதான அந்த ஆதரவின் வாசல் என்ன பண்ணுது, அடைக்கப்படுது. இப்ப வார்த்தை வரும் பொழுது எல்லாத்தையும் வார்த்தை மாத்தும். ஏன் தெரியுமா? நான் கட்டப்படுவதற்கு அந்த வார்த்தையை நான் எப்ப விசுவாசிக்க ஆரம்பிக்க போறேன்னு தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். நான் உடைக்கப்படும் போது விசுவாசிக்கிறேனா? எனக்கு ஆதரவின் வாசல்கள் அடைக்கப்படும் பொழுது நான் விசுவாசிக்கிறேனா? எனக்கு தேவன் பிரதிநிதியாய் கொடுத்த அந்த தேவ மனிதர்கள் தோற்று போகும் பொழுது நான் விசுவாசிக்கிறேனா? அற்புத அடையாளங்களை பார்த்தோம், இருதயத்தை கடினத்தின் நிமித்தம் என் வாசல் அடைக்கப்பட்டிருக்குன்னா நான் விசுவாசிக்கிறேனா? இது எல்லாத்தையும் யாரு பார்க்கிறா? வார்த்தை கொடுத்தவர் பார்க்கிறார். நமக்கு இந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன? உன்னை ரட்சிக்கவும், உன் தேவனாய கர்த்தரை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் எல்லா அசுத்தத்தையும் நீக்கி அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். அதான் நமக்கான பிரதானமான வார்த்தை. இந்த வார்த்தை வரும் பொழுது, இந்த வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது, அந்த வார்த்தை முதலாவது நம்மை தான் என்ன பண்ணும்? புடமிடும், நம்மை தான் சுத்திகரிக்கும். நமக்கு அப்புறமா தான் யாரா இருந்தாலும், நமக்கு அப்புறமா தான் யாரா இருந்தாலும் அந்த வார்த்தை வந்த உடனே தேவனின் பாளையத்தில் உலாவுவாரு. நான் உடனே என்ன பண்ணிடுவேன்? எரிகோ கோட்டையை உடைச்சிருவேனா? முடியாது. நான் உடனே ஆசிரியபுரத்தை கட்டிடுவேன்னா? முடியாது. நான் உடனே பல அற்புத அடையாளங்கள் செஞ்சிருவேன்னா? முடியாது. தேவன் உலாவணும்னா அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அவர்கள் காத்திருக்கணும். இப்ப தேவனுடைய வார்த்தை வருகிறது, நான் விடுதலையாக்கும் ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் சத்தத்தை கேட்டேன், அவர்கள் நான் விடுதலையாக்கப்படுறேன். மோசேனுடையதான எகிப்தின் பிரயாணமே எதை குறித்துதான்? விடுதலையை நோக்கிதான், விடுவிக்கும்படிதான் மோசே போறாரு. அந்த ஜனங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளணும் தான் மோசே போறாரு. அந்த மோசையை தேவன் தான் அனுப்புறாரு. மோசே ஒண்ணு கெஞ்சி கூத்தாடி தேவ சமூகத்துல போகல, தேவனே மோசே அனுப்புறாரு. அதான் விசேஷம். இன்றைக்கு நாம நம்முடையதான சூழ்நிலைக்கு யாராவது ஒரு மனிதர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? போயிட்டு அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி அவங்களுக்கு எதையாவது ஒன்று கொடுத்து வாங்கன்னு கூப்பிட்டு எனக்காக நீங்க என்ன பண்ணுங்க, நில்லுங்கன்னு நம்ம கூப்பிடுவோம். ஆனா இங்க மோசைய தேவனே அனுப்புறாரு, நீ போய் என்ன பண்ண, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நில்லு. ஆனா இவ்வளவற்றையும் தேவன் செய்தும், ஆனா ஜனங்களுக்கு தேவன் எதை கொடுக்கல? விடுதலைய கொடுக்கல. அவங்களுக்கு விடுதலையின் வாழ்க்கையை அவங்க வாழ்க்கையில தேவன் கட்டமைக்க பண்ணல. தமது ஜனங்களை அவர் அந்த தமது ராஜ்யத்தை அவர் என்ன பண்ணல? கட்டல. கொஞ்ச நேரம் விட்டுக்கிட்டே இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு வாக்குத்தத்தம் பெற்றிருந்தாலும், நமக்குள்ள வார்த்தை இருந்தாலும், நமக்குள்ள தீர்க்க தரிசனமே இருந்தாலும், அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு சில காலங்கள் தேவன் நம்மை புடமிடுவார். அல்லேலூயா. சில காலங்கள் தேவன் நம்மை புடமிடுவார். அந்த புடமிடுகிற காலத்தில் நம்முடைய அறிக்கை என்ன, நம்முடைய விசுவாசம் என்ன? ஏன்னா 10 வாதைகளை தேவன் கொடுத்திருந்தாலும், ஆனா 10 முறை விடுதலை என்ன பண்ணல? கிடைக்கல. இன்றைக்கு அற்புதம் நடக்குது, ஆனா விடுதலை என்ன பண்ணல? அற்புதம் வேற, விடுதலை. அற்புதத்தை பார்த்தாங்கன்னா விடுதலை என்ன பண்ணல? இன்றைக்கு நமக்கு விடுதலை வேணுமா, அற்புதம் வேணுமா? விடுதலையா, அற்புதமா? ஆனா அநேக நேரத்துல நம்ம அற்புதத்தை தான் கண்ணோக்குறோம். முதலாவது பார்வோனுடைய அரண்மனைக்குள்ள மோசே போன உடனே கோலை கீழே போட்டு பாம்பாக்கி அதை மறுபடியும் பிடிச்ச உடனே எல்லாரும் பிரம்மாண்டம் என்ன பண்ணாங்க? எஸ், இவன் தேவனுடைய பிரதிநிதி தான், இவன் தேவன் அனுப்பப்பட்ட தேவ மனுஷன் தான் சொல்லி கையெல்லாம் தட்டி ஆரவாரம்லாம் பண்ணாங்க.
ஆனா பார்வோன் அவனுக்கு கொஞ்சம் அளவும் சலிக்காம வெளியே போன்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, ஏத்துக்க முடியல. அடுத்து வண்டு வருது, எல்லாமே வருது, 10 வாதைகள், ஒவ்வொரு வாதையா வருது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருக்கிற அந்த ராம்சேஸ் என்ற பகுதிக்கு மட்டும் ஒரு ஆபத்து என்ன பண்ணல, வரல. அற்புதங்கள் நடக்கும் பொழுது ஜனங்களுக்குள்ள விசுவாசம் வருது, ஆனா விடுதலை என்ன பண்ணல, வரல. இவங்க கேட்டது விடுதலை, ஆனா தேவன் காண்பித்தது என்னமோ அற்புதம். அற்புதத்தை பார்த்தவங்க அதுதான் விடுதலை நம்பும் பொழுது அது விடுதலை என்ன பண்ணல, கிடைக்கல. புரியுது? அதாவது நம்ம அற்புதத்தை விடுதலை நினைக்கிறோம், ஆனா அது விடுதலை கிடையாது. நமக்கு விடுதலைனா எப்படி இருக்கணும்? நம்மிடத்திலிருந்து ஒன்று வெளியே புறப்படணும். நம்மிடத்திலிருந்து ஒன்று வெளியே புறப்படணும். இல்லைன்னா சில இடத்துல இருந்து நாம வெளியில என்ன பண்ணணும், வரதுக்கு பேர் தான் விடுதலை. இப்ப ஒரு தகப்பன் வந்து கேட்கிறார் இயேசுநாதர்கிட்ட, இயேசுநாதரே, என்னுடைய பிள்ளை அடிக்கடி சந்திர ரோகத்தால் என்ன பண்றான், வியாதி போறான், தீயிலையும் தண்ணியிலையும் விழுகிறான், இவனை கட்டி தான் வச்சிருக்கிறோம்னு சொல்றப்ப இயேசு கிறிஸ்து அவனுக்கு அற்புதத்தை கொடுத்தாரா, விடுதலையை கொடுத்தாரா? அவனுக்கு அற்புதத்தை கொடுக்கல. இவனுடைய சந்திர ரோகம் மாறட்டும், இவனுக்கு அடிக்கடி தீயிலையும் தண்ணீரையும் விழுகிற அந்த எண்ணம் மாறட்டும் அப்படின்னு அவனுக்காக ஜெபம் பண்ணல. அவனுக்கு விடுதலையை கொடுக்கணும்னு சொல்லி அவனுக்குள் இருக்கிற அந்த பிசாசை, அவனுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணத்தை முதலாவது வெளியே எடுத்தார். இப்ப அவனுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணத்தை வெளியே எடுக்கும் பொழுது அவன் விடுதலை உடையவனாக என்ன பண்றான், மாறுகிறான். இப்ப எகிப்தின் ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்துல இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம் என்ன, அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஆசை, அவருடைய எண்ணங்கள், அவங்களுடைய விருப்பங்கள், இது எல்லாவற்றையும் எதுல இருந்து எடுக்கணும், எகிப்துல இருந்து வெளியே எடுக்கணும். இங்க அற்புதம் கொடுத்தா விடுதலை ஆகாது. இங்க அற்புதம் கொடுத்தா இவங்க கட்டப்பட மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை விடுதலை. நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு அற்புதம் முக்கியம் இல்ல, விடுதலை தான் முக்கியம். அற்புதத்தை தேவன் கொடுக்கல, விடுதலையை தேவன் காண்பிக்க ஆரம்பித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதத்தின் மேல் அற்புதத்தை தேவன் கொடுத்தாலும் ஆனா விடுதலை கிடைக்கல. அவங்களுடைய எண்ணங்கள் மாற ஆரம்பிக்குது. எனக்கு அற்புதம் வேணாம், விடுதலை தான் வேணும். ஏன் இப்ப தேவன் தாமதப்படுத்தி இருப்பார்னு இப்ப புரிஞ்சுக்க முடியுதா? நம்முடைய வாழ்க்கையில வார்த்தையை கொடுத்த உடனே ஏன் தேவன் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கறது இல்ல? ஏன் வார்த்தை நம்மளை மாத்துறது இல்ல? ஏன் வார்த்தை வந்த உடனே நம்முடைய வாழ்க்கை உடனே சேஞ்ச் ஆஃப் லைஃப், நமக்கு ஒரே பட்டன்ல எல்லாமே மாறுறது மாதிரி நம்ம வாழ்க்கையே மாறுறது இல்ல? அந்த வாழ்க்கைக்குள்ள நான் இன்னும் என்ன பண்ணல, உள்ள வரல, அந்த வாழ்க்கைக்குள்ள வரல. அதாவது இந்த வாழ்க்கைக்குள்ள வரணும்னா நான் ஒரு வாழ்க்கையில இருந்து என்ன பண்ணணும், வெளியில வரணும். நான் வெளியே வந்தாதான் உள்ள போக முடியும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தாதான் கானானுக்குள்ள போக முடியும். இப்ப வாக்கு தத்தத்துக்குள்ள நான் போகணும்னா நான் இருக்கிற இடத்தை விட்டு வெளியில வரணும், வெளியே வந்து மறுபடியும் உள்ள போகணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் 10 காரியத்தையும் பார்த்தாங்க. 10 காரியத்தையும் பார்த்து இந்த அற்புதம் எனக்கு வேண்டாம், நான் கட்டப்படணும்னா அற்புதத்தால நான் கட்டப்பட முடியாது. அற்புதம் ஜஸ்ட் ஒரு நாள் அற்புதம். ஒரு மனுஷனுக்கு ஓயாம கை கால் வழங்காம போகுமா? ஒரு முறை வழங்காம போகும், ஒரு முறை சுகமாகும். எப்பயுமே விளங்காம போயிட்டு சுகமாயிட்டே இருந்தா அவன் மனுஷனா இருந்து மிஷினா நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. ரட்சிக்கப்பட்ட நாம் கட்டப்படணும் அப்படின்னா, நாம் ரட்சிப்புல கட்டப்படணும் அப்படின்னா, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டப்படணும் அப்படின்னா, நாம் நமக்கான ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்றால், நமக்கான தமது ராஜ்யத்தை அவர் கட்டுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ராஜ்யம் கட்டப்படணும் அப்படின்னா இவங்களுக்குள்ள என்ன வரணும், விடுதலையின் எண்ணம் வரணும். சுகமானா மட்டும் போதும் ஆண்டவரே, எனக்கு காய்ச்சல் சுகமானா போதும், எனக்கு இடுப்பு வலி சுகமானா போதும், எனக்கு கழுத்து வலி சுகமானா போதும், எனக்கு கண்டைக்கால் வலி சுகமானா போதும் நினைக்கிறோமே தவிர எனக்கு விடுதலை வேணும்னு என்ன பண்றது இல்ல. அல்லேலூயா. சுகத்தை தேவன் கொடுத்துருவாரு. சுகத்தை பெற்றுக்கொண்ட நான் என்ன பண்ணுவேன், ஸ்தோத்திரத்தை போட்டு மறுபடியும் என் வேலையை பார்க்க போயிருவேன். மறுபடியும் எங்க தான் நான் போறேன், அதே பலவீனப்படுத்தப்பட்ட இடத்துக்கு தான் நான் போறேன். நான் எந்த இடத்துல போய் எனக்கு பலவீனம் வந்துச்சோ, நான் எந்த இடத்துக்கு போய் இடுப்பு வலி வந்துச்சோ, எந்த இடத்துல போய் எனக்கு வியாதி வந்துச்சோ, திரும்ப அதே இடத்துல போய் என்ன பண்ண போறேன், மறுபடியும் வியாதியை வாங்க போறேன். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை வேணும்னு கேட்கிறாங்க.
நான் அடிமைப்பட்டவனா இருக்கிறேன், நான் விடுதலை வேணும்னு. ஆனா இவங்க என்ன எப்படி இருக்கு, நான் எகிப்துக்கு போனா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அவன் வைக்கோல் கொடுத்தான், இப்ப வைக்கோல் கொடுக்க மாட்டேங்கிறான். இதுக்கு இந்த மோசே வராம இருக்கலாம். இந்த வைக்கோலுக்காக எதை வேணாங்கிறாங்க, இந்த பாலா போன வைக்கோலுக்காக இந்த ஜனங்கள் எதை வேணாங்கிறாங்க, விடுதலை. கானான் அந்த மோசேயா, தேவன் அனுப்பப்பட்ட மோசே வேண்டாம், எனக்கு வைக்கோல் தான் வேணும். இப்ப புத்தி எப்படி போகுது, எந்த விஷயம் என்ன அடிமைப்படுத்தியதோ அந்த விஷயத்துக்கே மறுபடியும் ரீவைன் பண்ணி உள்ள போறாங்க. எதற்காக, வைக்கோலுக்காக. வைக்கோலுக்காக. ஒரு வைக்கோலை கூட தேடி கண்டுபிடிச்சு உருட்டி கட்ட முடியல, 2 நாள் ஆச்சாம். வைக்கோல் கொடுத்து 2 நாள் ஆச்சு, 2 நாள் எங்களால வேலை செய்ய முடியலன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்களா, கஷ்டப்பட்டு இப்ப மோசையை பார்த்து முறைச்சுக்கிட்டே திட்டிட்டு போறாங்க. எல்லாம் ஒன்னால வந்தது. நாங்க கேட்டோமா, நாங்க ஆராதிக்க போறோம்னு கேட்டோமா, நீயா வந்த தேவன் அனுப்புனாரு, இப்ப பாரு வைக்கோல் கொடுக்க மாட்டேங்கிறான். இப்ப மோசையை பாக்குறாரு ஆண்டவர், இவங்களை வச்சு நான் என்ன பண்றது, இவங்களை வச்சு இவங்களுக்கா என்னை அங்கே இருந்து இங்கே கூட்டு வந்தீங்க. இப்ப மோசே கேட்கிற, ஜெபம் பண்றாரு மோசே. ஸ்தோத்திரம். அங்க 22, 23 வசனத்துல, 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்துல, அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினதென்ன, ஏன் என்னை அனுப்பினீர்? இவர் கேட்கிற, இப்ப எதுக்கு என்னை எங்க அனுப்புனீங்க? இவன் சொல்றான் என்னால அவனுக்கு தீமை நடந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் கர்த்தருடைய வார்த்தை வருது. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. நான் அவர்கள் தேவன் தான், ஆனா அவர்களுக்கு செய்யாததை இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், செய்ய போறேன். அவர்கள் அறியப்படாத காரியங்கள் நீங்கள் அறியப்படும்படி என்ன பண்ண போறேன், செய்ய போறேன். எப்படி ஆண்டவரே? இதற்கப்புறம் நீ என்ன பண்ணுவ பாப்ப. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் கட்டப்படுவதற்கு நமக்கு மிக மிக பிரதானமானது எது? விடுதலை. எதிலிருந்து? என்னை எதையெல்லாம் என்னை எது பலவீனப்படுத்தியதோ, என்னை எதெல்லாம் பலவீனப்படுத்தியதோ அந்த பலவீனப்படுத்திய இடத்திலிருந்து மீண்டும் நான் என்ன பண்ணணும், விடுதலைக்கு நேராக புறப்படணும். இப்ப வார்த்தையை பெற்றுக்கொண்ட இந்த ஜனங்கள், வார்த்தையை பெற்றுக்கொண்ட இவர்கள், எனக்கு வார்த்தை கிடைச்சிருச்சு, எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, எனக்கு சுகம் கிடைச்சிருச்சு, எனக்கு அற்புதம் கிடைச்சிருச்சு, எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சாங்க. வேகமா போய் ஒரே பெட்டிஷனை கொடுத்தோன்னு என்ன பண்ணிடலாம், நமக்கு தண்ணி பைப்பு ஊர்ல போட்டுருவாங்க, நம்ம பெட்டிஷனை தூக்கிட்டு போறோம் பாத்தீங்களா, அது மாதிரி வேகமா போயிட்டு பெட்டிஷனை போட்டாங்க, ஆனா பெட்டிஷனை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்ப மோசேக்கும் ஜனங்களுக்கும் அப்பொழுதுதான் ஒண்ணு புரியுது, வார்த்தை இருக்கிறதுனால நான் விடுதலையாக்கப்பட மாட்டேன், வார்த்தை இருக்கிறதுனால நான் விடுதலையாக்கப்பட மாட்டேன். அந்த விடுதலையை நான் விரும்பும் போதுதான் நான் விடுதலையை பெற்றுக்கொள்வேன். வார்த்தை இருக்கிறதுனால விடுதலை கிடையாதுங்க, வார்த்தை இருக்கிறதுனால சுகம் கிடையாதுங்க. விரும்பும் போது நாம் விரும்பணும். அத ஒரு ஊழியர் நம்மை ஒரு ஊழியர் கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு பெரிய கன்வென்ஷன்லயோ ஒரு நற்செய்தி பெருவிழா உட்கார்ந்து இருக்கிறப்ப அங்க நம்மளை கூப்பிட்டு, உனக்கு ஆண்டவர் இந்த கிருபையை கொடுக்க, இந்த வரத்தை கொடுக்குறான்னு சொல்லிட்டு அந்த ஊழியர் போயிருவாரு. அதை நான் விரும்புறேனா இல்லையான்றதை யாரு பாப்பா? இப்ப ஸ்தோத்திரம், எலியா நினைச்சிருந்தா எலிசாவுக்கு முதல் ரவுண்ட்லயே சொல்லியிருக்கலாம், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு என்ன பண்றேன் 2 மடங்கா. ஏன்னா ஸ்தோத்திரம், எல்லா மனுஷனுடைய திட்டமும் அவனை குறித்ததான தீர்மானமும் தேவன் முன்னதே என்ன பண்ணிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். அப்ப எலிசாவுக்கு எலியாவுடையதான எல்லா வரத்தையும் 2 மடங்கு கொடுக்கின்ற திட்டம் ஏற்கனவே அவருக்கு என்ன பண்ணுது, இருக்கு. ஆனா அதை அவன் விரும்புறானா விரும்பலையானா அவர் என்ன பண்றாரு, செக் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப எலியா கிட்ட போயிட்டு உனக்கு ஒரு சீசனை கூப்பிடுன்னு சொல்லி எலிசாவை காமிச்சு கொடுத்ததே யார் தான்? தேவன் தான். இப்ப எலிசாவு மேல 2 மடங்கு அபிஷேகம் வைக்கணும்ன்ற திட்டம் வச்சதும் யாரு தான்? அதே தேவன் தான். இப்ப எலியா அவர் அக்கினி ரதத்துல போகும்போது இவனை எல்லா கண்களுக்கு முன்பாக பிரதிஷ்டை பண்ணணும்னு நினைச்சது யாரு தான்? தேவன் தான். ஆனா தேவன் நினைச்சிருந்தாலும், தேவன் விடுதலை கொடுக்க நினைச்சிருந்தாலும், அந்த விடுதலையை நான் விரும்புறேனா, நான் கட்டப்பட விரும்புறேனா, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற விரும்புறேனா,
நான் ஜெபத்துல முன்னேற விரும்புறேனா? நான் அடுத்த ஆவிக்குரிய கட்டத்துக்கு பாய விரும்புறேனா? அப்படிங்கறது அந்த விருப்பம் இருக்கலைன்னு முதல்ல யார்கிட்ட அவர் செக் பண்றாரு? என்கிட்ட அந்த விருப்பம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா என்ன பண்றாரு? அந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஏன்னா வேதத்துல எனக்கு ஒரு வார்த்தை அழகா பிடிக்கும். முத்துக்களை கொண்டு போய் எங்க போடக்கூடாதான்? பன்றிகள் கூட்டத்துல முத்த போட்டா பன்னிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. முத்துடைய வேல்யூ என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். இப்ப அந்த ஸ்தோத்திரம் ஒரு ஒரு முத்து, ஒரு விலை மதிக்க முடிய முத்து இருக்கு. அந்த விலை மதிப்பு உடைய முத்த அதனுடைய மதிப்பு தெரியாத ஒருத்தன் கையில கொடுத்தாச்சு. மதிப்பு தெரிஞ்சவன் கிட்ட அந்த முத்து போகல, மதிப்பு தெரியாதவன் கிட்ட அந்த முத்து என்ன பண்ணிருச்சு? போயிருச்சு. இப்ப இந்த மதிப்பு தெரியாதவன் கையில முத்து இருக்கிறத மதிப்பு தெரிஞ்சவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். முத்துடைய வேல்யூ தெரிஞ்சவன் அந்த முத்தை பார்க்கறான். இவன் கையிலயா அந்த முத்து கிடைச்சிச்சு, எனக்கு கிடைச்சிருந்தா நான் எப்படியெல்லாம் பண்ணியிருப்பேன். இப்ப இவன் அந்த 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 பையனை பார்க்கறான், பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த முத்துடைய அருமை பெருமை புரியாதவன் இந்த முத்தை கையில் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். போய் அதை ஒரு சின்ன ஏதோ பாசி குண்டு நினைச்சு தூக்கி எங்க எறிகிறான்? பன்னிகள் இருக்கிற கூட்டத்துக்குள்ள என்ன பண்றான்? தூக்கி எறிகிறான். தூக்கி எறிகிறான். அது விழுகுது. அது அப்படியே மிதிப்பட்டு அதுப்பட்டு இதுப்பட்டு அது இருந்த தடம் தெரியாம போயிருச்சு. இப்ப இந்த வேல்யூ தெரிஞ்சவன் இதை பார்த்து முழிக்கிறான். அட பைத்தியக்கார பையல, இதை பத்தி உனக்கு ஏதாவது கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதை எங்க போட்டனாவது உனக்கு தெரியுமா? அதை திரும்ப கண்டுபிடிக்க முடியுமா முடியாதான்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி என்ன பண்ணானா, அதனுடைய அருமை பெருமை புரிஞ்சவன் அவனை பார்த்து கேட்டான். நமக்கு எதை கொடுத்தாலும் அதை வச்சு செயல்படுத்துகிற எண்ணம் நமக்கு இருக்கான்னு தேவன் நம்மள முதல்ல என்ன பண்றாரு? நம்ம என் குடும்பத்தை கட்டுங்க ஆண்டவரே நம்ம ஜெபம் பண்றோம். சில காரியங்களுக்காக நம்ம உபவாசிக்கிறோம். உபவாசிக்கிற எல்லாவற்றையும் நம்ம விரும்பி உபவாசிக்கிறோமா, இல்ல தேவைக்காக உபவாசிக்கிறோமா? விருப்பம் என்பது இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருதா அல்லது தேவையை நினைத்து வருதா? இவங்களுக்கு விடுதலை என்பது தேவை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை தேவை என்பதை தவிர விருப்பமாக அது என்ன பண்ணல, மாறல. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தேவையா இருக்கிறதே தவிர விருப்பமாக என்ன பண்றது இல்ல. அது ஒரு விடுதலையாக என்ன பண்றது இல்ல. ஜஸ்ட் அது ஒரு தேவை. ஒரு கூட்டத்துக்கு போனா என்னுடைய பெயர்ல ஒரு தீர்க்க தரிசனம் வரணுங்கிறது தேவையை தவிர விருப்பம் என்ன இல்ல. நான் அங்க ஒரு பிரதிநிதியாக மாறணும், நான் அங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்தவனா மாறணும் நம்ம நினைக்கிறோமே தவிர அது நம்முடைய விருப்பமாக என்ன பண்றது இல்ல. அல்லேலூயா. புரியலையோ? இல்ல சம்பந்தம் இல்லாம போகுதுன்ட்டு இதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை, இதை நம்ம கேட்டு என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கீங்களோ? எனக்கு புரியல, அதனாலதான் கேட்கிறேன். ஏன்னா எனக்கு தான் என்னமோ சீரியஸா போற மாதிரி இருக்கு. ஆனா உங்களை பாக்குறப்ப சரி நீங்க சொல்லுங்க பாஸ்டர் நம்ம பாத்துக்கலான்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி, அதாவது இந்த வார்த்தைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லையோன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்ல. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அப்ப வார்த்தையோடு வாங்க. வார்த்தையை விட்டு வெளியில எங்கேயும் பராக்கு பாக்குறதுக்கு சிந்தையை கொண்டு போய் என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. வார்த்தைக்குள்ள உங்க சிந்தையை கொண்டு வரப்ப உங்க முகம் அந்த வார்த்தை வரப்ப சில முக ஸ்பாவங்கள் என்ன பண்ணும், கொடுக்கும். அதை பார்க்குறப்ப நமக்கும் ஓகே கேட்குறாங்கன்னு நம்ம பேசுவோம்னு பேசலாம். எந்த ஒரு சிம்டம்ஸும் கொடுக்காம அப்படியே இருந்தா சம்பந்தம் இல்லாத வார்த்தையை சம்பந்தம் இல்லாத இடத்துல போட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கதை நடந்துருச்சோன்னு நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கு. அருமை தெரியாதவங்கள்ட்ட போய் கொடுத்துட்டோமோன்னு எனக்கு அந்த கதை அப்பக்கப்ப என்ன ஆகுது, லோட் ஆகுது. அதனால ஸ்தோத்திரம், கொஞ்சம் அப்பக்கப்ப எதையாவது சிம்டம்ஸ் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவையானது என்ன? விடுதலை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவையானது என்ன? அவங்களுடைய பெயரில் அவர்களுக்காக தேவன் கொடுத்த கானான் தேசத்துல அவங்க குடியேற்றப்படணும். கானான் தேசங்களுடைய குடியுரிமை கட்டப்படணும். இன்றைக்கும் நமக்கு இருக்கிற ஒரு பிரதான ஆசை, நமக்கான வாக்கு தத்தம் கட்டப்பட வேண்டும் என்று. ஆனா வாக்கு தத்தம் கட்டப்பட வேண்டும் என்ற விருப்பம் இருக்கே தவிர, அதாவது தேவை இருக்கே தவிர அது என் விருப்பமாக என்ன பண்ணல, மாறல. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஒரு தேவை, விடுதலை என்பது தேவை. ஆனா அது விருப்பமா மாறல. அது அவங்க விருப்பமா மாறுற வரைக்கும் தேவன் மோசையை அங்கேயே வச்சிருந்தார். இவன் அதை விருப்பமா மாறணும், அவன் கேட்கணும், ஆண்டவரே விடுதலை கொடுங்க, நான் முழு மூச்சோடு கேட்கிறேன். அதனாலதான் 40 வருஷமா வச்சு என்ன பண்ணாரு, நடத்திக்கிட்டே இருந்தார் வனாந்தரத்துல.
ஏன்னா அவனுடைய மூச்சுல 300 வாட்டி என்ன வார்த்தை வருது? எகிப்துக்கு போயிடலாம். இப்பவும் எகிப்தை விட்டு வெளியே வந்தும் கானான் விருப்பமா மாறல, கானான் தேவையா தான் மாறுது அவனுக்கு. கானான் தேவையை தவிர கானான் அவனுக்கு விருப்பம் கிடையாது. இன்றைக்கும் அநேகருக்கு குடும்பம் தேவை, ஆனா குடும்பத்தின் மேல விருப்பம். தேவன் தேவை, ஆனா தேவன் மேல விருப்பம். வசனம் தேவை, ஆனா வசனம் மேல விருப்பம். ஜெபம் தேவை, ஆனா ஜெபத்தின் மேல விருப்பம். தேவையா விருப்பமா? தேவை என்பது தற்காலிகம், விருப்பம் என்பது நிரந்தரம். அது இருதயத்திலிருந்து வரக்கூடியது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தமது விருப்பத்தை நிறைவேற்றும்படி, அதாவது தமது விருப்பத்தை அவர்கள் புரிந்து கொள்ளும்படி வைத்தே இருக்கிறார். இப்ப மோசேயை பார்க்கிறார், ஆண்டவரே எகிப்தை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, ஆனா இவங்கள பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. எகிப்தை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு, இவங்களை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. ஏன்? இவங்களுக்கு கொடுத்த விருப்பத்தை, விடுதலைய இவங்க விருப்பப்படல. இவன் விருப்பப்படாதனால இப்ப இவன் வாழ்க்கை என்ன ஆயிட்டு இருக்கு? பரிதாபமா மாறிட்டு இருக்கு. இவன் விரும்பி இருந்தானா இவன் வாழ்க்கை பரிதாபமான அப்படி இருக்காது. இன்றைக்கு ஒருவருடைய வாழ்க்கை இன்னொருவருக்கு எப்படிப்பட்டதா மாறுது? ஒருவருக்கு சாதகம், இன்னொருவருக்கு அது பாதகமாய் முடிகிறது. இவர்கள் விரும்பி இருந்திருந்தால், இவருடைய இருதயத்துல விருப்பம் இருந்திருந்தா பரவாயில்லை, நாங்க தேவனுக்காக சகிச்சு நாங்க செங்கலை அறுக்கிறோம், எல்லாம் செய்யறோம், ஏதோ ஒன்று செய்திருந்தா, நான் பார்வோனுக்கு சப்போர்ட் பண்ணி இங்க பிரசங்கம் பண்ணல, நான் பொதுவாக குறிப்பதான் சொல்ல வரேன். நம்ம விருப்பத்தை நம்ம காமிச்சிருந்தோம்னா நமக்கு எப்பவோ விடுதலை என்ன பண்ணிருப்போம், கிடைச்சிரும். அவங்களுக்கு விடுதலை தான் தேவையே தவிர தேவன் தேவையில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவங்களுக்கு எதுதான் தேவை? விடுதலை தான் தேவையே தவிர தேவன், விடுதலை தான் விருப்பமே தவிர தேவன் மேல அவங்களுக்கு எந்த ஒரு விருப்பமோ. அப்படி தேவன் மேல விருப்பம் இருந்தா, நான் முன்னமே சொல்லியிருக்கேன் ஒரு முறை என் பிரசங்கத்துல, இப்ப நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். இவங்களுக்கு முன்னமே தேவன் மேல விருப்பம் இருந்திருந்தா எப்பவோ எகிப்தை விட்டு என்ன பண்ணிருப்பாங்க? வெளியில போய் வந்திருப்பாங்க. அதாவது எகிப்துல குடியிருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தங்க சொந்த ஊருக்கு போயிட்டு வருவாங்க பாத்தீங்களா? அது மாதிரி இவங்க வருஷத்துக்கு ஒருக்க எங்க போயிட்டு வந்திருக்கலாம்? கானான் தேசத்துக்கு போயிட்டு வந்திருக்கலாம். ஆனா 430 வருஷமா எங்கேயும் இமையளவும் அசையாம, காத்துக்கு அம்மி நகர்ந்தாலும் நகருமே தவிர நான் நகர மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறான்? எகிப்திலேயே இருந்திருக்கிறான். சோ அவனுக்கு என்ன விருப்பம்? எகிப்து விருப்பம், ஆனா விடுதலை தேவை. எகிப்து விருப்பம், பட் கானான் என்பது தேவை. விடுதலை தேவையை தவிர எகிப்தை விட்டு போகிற விருப்பம் அவனுக்கு இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கட்டப்படணும், ஆனா நான் எங்க தான் இருப்பேன்? நான் உலகத்தோட தான் இருப்பேன், நான் சில சுபாவத்தோட தான் இருப்பேன், சில எண்ணங்களோட தான் நான் கட்டப்பட்டு இருப்பேன். ஆனா எனக்கு என்ன தேவை? விடுதலை தேவை. எனக்கு எல்லாமே தேவை, ஆனா என் விருப்பம் என்ன? இதுதான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விருப்பம் தேவனாய் மாறும் பொழுது, நம்முடைய தேவையும் தேவனாய் மாறும் பொழுது, நமக்கான விடுதலையை அவர் நமக்கு கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். 10 வாதைகளை வர வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் பொறுத்து இருக்கிறாங்க. மோசேயே சொல்றார், ஆண்டவர் இதுக்கு மேல என்னால இங்க என்ன பண்ண முடியாது, போதும் ஆண்டவரே, இன்னும் ஒரு காரியத்தை நான் செய்யறேன், இன்னும் ஒரு காரியத்தை செய்யறேன், இன்னும் ஒரு காரியத்தை செய்யறேன். தலைச்சன் பிள்ளைகள் சங்காரமாகிற வரைக்கும் தேவன் மோசையை அங்கிருந்து நகர்த்தல. இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த இடத்த விட்டு நகரல. பார்வோனும் தன் இருதயத்தை மாத்தல. ஸ்தோத்திரம். நம்முடைய அழிவு எதை நோக்கிதான் இருக்கு? நம் விருப்பத்தை நோக்கிதான் இருக்கு. பார்வோனுக்கு எகிப்தின் ஜனங்களை விடுதலையா கொடுக்கணும்னு ஆசை, ஆனா அவன் விருப்பம் போறான், அவன் இங்கேயே தான் இருக்கணும். வெளியில சொல்றான், சரி அனுப்பிடுறான், ஆனா இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? அவன் போக கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போகணுன்ற எண்ணம் இருக்கு, ஆனா இங்க இருக்கிற அந்த ஆதாயம் என்ன பண்ணுது? எகிப்தின் ஆதாயம் தேவை, ஆனா விடுதலையும் தேவை. எகிப்தை விட்டு வெளியில போகணும், ஆனா பென்ஷன் என்ன பண்ணணும்? இப்படிதான் சொல்லணும். வேலை வேண்டாம், ஆனா பென்ஷன் என்ன பண்ணணும்? வேலை செய்ய மாட்டேன், ஆனா பென்ஷன் மட்டும் வீட்டுக்கு வந்துடும். இது எப்படி சாத்தியம்? சர்வீஸ் இருந்தா தானே பென்ஷன் வீட்டுக்கு வரும். சர்வீஸ் இல்லாத பென்ஷன் வீட்டுக்கு வந்தா அது எப்படி எப்படி சாத்தியமாகும்? இஸ்ரவேல் ஜனங்கள் அதான் நினைக்கிறாங்க. எனக்கு சர்வீஸ் வேண்டாம், ஆனா எகிப்தோட பென்ஷன் மட்டும் எனக்கு என்ன பண்ணணும்? என் வீட்டுக்கு மட்டும் டானு 1ஆம் தேதி ஆனா மணி ஆர்டர்ல என்ன பண்ணிடணும்? வந்துடணும்.
என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஆனா நான் எதுவும் செய்ய மாட்டேன், ஆனா என் அக்கௌண்ட்டுக்கு எல்லாம் வந்துடணும். ஸ்தோத்திரம். அந்த எண்ணங்கள் முதல்ல மாறணும். இப்ப மோசைய தேவன் இங்கேருந்து எடுத்து செவ்வைப்படுத்தி ராஜ்யத்தை கட்டும்படியாக போனாரு. ஆனா ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களோ விருப்பமில்லாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக குடும்பத்துல, அநேக சபைகள்ல ஸ்தோத்திரம், குறிதான எல்லா விஷயமும் இருக்கு. ஆனா ராஜ்யத்தின் மேல விருப்பம் மட்டும் என்ன இல்ல. விருப்பம் இல்லாமல் ராஜ்யத்தை கட்டி பிரயோஜனம் இல்லை. நமக்கு அற்புதம் தேவையில்லை, விடுதலை தான் தேவை. நமக்கு விடுதலை தேவை, ஆனா விருப்பம் நமக்கு அந்த விடுதலை மேல அதிகமா இருக்கணும். அல்லேலூயா. வெறும் வார்த்தையை வைத்து விடுதலை வந்து விடாது. தேவ மனிதன் வந்ததுனால விடுதலை வரப்போறதில்ல, அற்புதம் நடக்கிறதுனால விடுதலை வரப்போறதில்ல. விடுதலை வரணும்னா முதல்ல விருப்பம் எனக்குள்ள வரணும். அல்லேலூயா. தேவ மனிதர்கள் நம்மை தேடி வரலாம், ஆனா விடுதலை வராது. தேவ மனிதர் மோசே வந்ததனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை வந்துச்சா? இல்ல, அங்கேயேதான் இருந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்ததனால ஜனங்களுக்கு விடுதலை வந்துச்சா? இல்ல, அங்கேயேதான் இருந்தாங்க. அற்புதம் நடந்ததுனால அவங்களுக்கு விடுதலை நடந்துச்சா? இல்ல, அங்கேயேதான் இருந்தாங்க. ஆனா எப்ப விடுதலை வந்துச்சு? அவர்களுக்குள் விருப்பம், இரத்தத்தை எப்பொழுது ஏற்றுக்கொண்டார்களோ, எப்பொழுது தங்கள் நில கதவுகள்ல அந்த நிலக்கால்களை அந்த இரத்தத்தை பூசி அந்த உடன்படிக்கைக்கு தங்களை உட்படுத்தினார்களோ, அதற்கு அப்புறம் தான் விடுதலை கிடைச்சிச்சு. விடுதலை என்பது விருப்பம். அந்த விருப்பம் உடன்படிக்கையாக என்ன பண்ணணும்? மாறணும். உடன்படிக்கை இல்லாமல் விடுதலை கிடைக்காது. உடன்படிக்கை இல்லாமல் விடுதலை என்ன பண்ணாது? வந்துடாது. தேவ மனிதன் வரலாம், மறுபடியும் அதே தான் நான் மறுபடியும் சொல்ல வரேன். தேவ மனிதர் நம்மை தேடி வரலாம். அந்த தேவ மனிதன் தேவ வார்த்தையை சுமந்து நம்மை தேடி வரலாம். அந்த தேவ மனிதன் சுமந்து வந்த வார்த்தை நிமித்த அற்புதம் நடக்கலாம். ஆனா விடுதலை மட்டும் எனக்கு விருப்பம் இருந்தாதான் நடக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அவன் விசுவாசிக்க மாட்டான், அவன் கிராமத்துக்கு நான் போகணும்னு அவசியம் இல்லை, வேற கிராமத்துக்கு போயிருவோம். அங்கே அவரை விசுவாசியாதபடியினால் அங்கே அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை. மோசே வந்தும் ராஜ்யம் கட்டப்படல, மோசையோடு வார்த்தை வந்தும் ராஜ்யம் கட்டப்படல, மோசையோடு அற்புதம் வந்தும் ராஜ்யம் கட்டப்படல. ராஜ்யம் கட்டப்படுவதற்கு அவர்களுடைய ஆழத்தில், இருதயத்தின் ஆழத்துல, நான் எகிப்தை விட்டு போகணும், கானானுக்கு போகணும். எகிப்தை விட்டு போகணும். எங்க போகணும்? அதான் முக்கியம். இங்க இருந்து போறேன், பட் எங்க போய் சேர போறேன்? இதை விட்டு நான் வெளியே வந்துடுறேன், இந்த சூழ்நிலையை விட்டு நான் வெளியில வந்துடுறேன், இந்த ஸ்பாபத்தை விட்டு வெளியே வந்துடுறேன், பட் நான் எங்க போக போறேன்? அது முக்கியம். வெளியே வரனா எங்க போக போறேன்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அரண்மனையை விட்டு, மதில் சுவரையெல்லாம் விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்ப அவங்க எங்க போகணும்? கானானுக்கு. இதுக்கு இடையில நான் மறுபடியும் எகிப்துக்கு தான் போவேன், எனக்கு செங்கடல் வேண்டாம், எனக்கு மாறா வேண்டாம், எனக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, எனக்கு எரிகோ கோட்டையை கடந்து போக முடியாதுன்னு இந்த பிரயாணத்துல நம்ம எதையாவது சொன்னோம்னா, இந்த விடுதலை என்கிற பிரயாணத்துல நம்ம எதையாவது சொன்னோம்னா, நம்முடைய விடுதலை நமக்கு தாமதமாகவே என்ன பண்ணும்? மாற ஆரம்பிச்சிடும். சீக்கிரத்தில் வர வேண்டிய விடுதலை தாமதமாவது எதனாலதான்? என் விருப்பத்தினாலதான். அதனாலதான் வேத சங்கீதம் 20 அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு என்ன பண்ணுவார்? தந்தருள்வார். என் மன விருப்பம் என்ன? மோசே வந்தாலும், வார்த்தை வந்தாலும், அற்புதம் வந்தாலும் என் விருப்பம் என்ன? என் விருப்பம் என்ன? நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் தேவனை விசுவாசிக்கும் பொழுது, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் தேவனுடைய அந்த உடன்படிக்கையை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் விடுதலை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எஸ் ஆண்டவரே நான் வரேன், நான் ரெடின்னு சொல்லும் பொழுது, அவர் தமது மகத்தான காரியத்தை நமக்கு என்ன பண்ணுவார்? செய்ய ஆரம்பிப்பார். நான் கட்டப்படணும் அப்படின்னா, என் வாழ்க்கை கட்டப்படணும் அப்படின்னா, எனக்கு முதல்ல அதில் விருப்பம் இருக்கணும். எனக்கு முதல்ல அதில் விருப்பம் இருக்கணும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் நம்மளை விட்டு கொடுத்து
நம்ம ஜெபித்து நாம் இந்த ஜெப நேரத்தை நாம் நிறைவு செய்யலாம். தேவனோடு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு விருப்பம் வேணும்ப்பா, நான் கட்டப்படணுங்கிற விருப்பத்தை எனக்கு தாங்கப்பா. பெயருக்கான மேல் பூச்சுக்காக, பார்க்கிறவருடைய பார்வைக்காக அல்லப்பா, நான் விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தன வாழ்க்கை என்பது அவர்கள் அந்த ஸ்தோத்திரம் முழு எகிப்து தேசத்துல அது ஒரு சிறு பட்டணம். ராம்சேஸ் என்கிற ஒரு சிறு பட்டணம், ஒரு சுமார் ஒரு 25 லட்சம் ஜனங்கள் வசிக்கக்கூடிய ஒரு சிறு பட்டணம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன புள்ளியா இருக்கிற சென்னை போல. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு அந்த புள்ளியா இருக்கிறதுல விருப்பம் இல்லை. அதுல இருந்து ஒரு வெளியில தேசமா மாற விருப்பம். ஆனா எகிப்தை விட்டு வெளியே வர விருப்பம் இல்லை. தேவனை நோக்கி ஆவியானவரே, என்னுடைய ஆசைகள், என்னிடத்துல எத்தனையோ தேவ மனிதர்கள் வந்து சொன்னாங்கப்பா அந்த வார்த்தைய. சொல்லுங்க, உங்ககிட்ட எத்தனையோ தேவ மனிதர்கள் பேசியிருப்பாங்க, எத்தனையோ தேவ மனிதர்கள் உங்களை தேடி வந்திருப்பாங்க. அந்த தேவ மனிதர்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த தேவ மனிதர்களை கொண்டு சில அற்புத சுகத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருப்பார், சில அற்புதங்களை காண்பித்திருப்பார். ஆனா ஒரு நிமிஷம் கூட என் இருதயம் அதை விருப்பப்படாம போச்சு. பார்த்தீங்களா? என் இருதயம் விருப்பப்படாம, விருப்பமே இல்லாம எதையோ, சரி மோசே வந்துட்டாரு, ஏதோ மோசே சொல்றாரு, ஏதோ மோசே செய்யறாரு, அப்படி இல்லை. நான் விரும்பணும். நான் கேட்டதை தான் தேவன் எனக்கு கொடுத்தாருங்கிறத நான் விரும்பணும். நான் அதை நான் கேட்டேன், நான் தானே அழுதேன், நான் தானே விடுதலையை கேட்டேன். அந்த விடுதலையை கொடுக்க தானே மோசே வந்திருக்காரு. அந்த விடுதலையை கொடுக்க தானே மோசே கிட்ட தேவன் வார்த்தையை கொடுத்தாரு. அந்த விடுதலையை கொடுக்க தானே மோசே அற்புதத்தை செய்யறாரு. ஆனா ஏன் அதை நான் விரும்ப மாட்டேங்கிறேன்? நான் ஏன் இன்னமும் எகிப்தையே விரும்புறேன்? நான் ஏன் அப்ப ஜெபம் பண்ணேன்? அது என் தேவையா? அப்ப நான் தேவைக்காக ஜெபம் பண்ணியிருக்கேனா? நான் தேவைக்காக ஜெபம் பண்ண என் விடுதலை தாமதம் ஆகுமே. நான் தேவைக்காக ஜெபம் பண்ணியிருந்தேன், என் விடுதலை தாமதம் ஆகுமே. ஆண்டவரே, நான் தாமதப்படுத்த விரும்பலப்பா, நான் தாமதப்படுத்த விரும்பல. என் பிரயாணம் தாமதப்பட நான் விரும்பல. என் பிரயாணம் தாமதப்படக்கூடாதுப்பா. என்னுடைய கட்டப்படுகிற வாழ்க்கை தாமதப்படக்கூடாதுப்பா. ஏன் அஸ்திபாரத்தோடையே சிலருடைய வாழ்க்கை நின்று போய் கிடக்கு. அதுக்கு மேல கட்டப்பட விரும்பல, விருப்பம் இல்லை. சரி, இடம் வாங்கியாச்சு, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, கட்டணுமேன்றதுக்காண்டி கட்டுறதுல விருப்பம் இல்லை. விருப்பத்தோடு, ஆசையோடு, அதுதான் ஆசையாய் தொடருகிறேன். இலக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். அது விருப்பத்தோட நான் ஆசையா தொடரும் பொழுது, அந்த அந்த பொக்கிஷத்தை நான் பெறும் பொழுது சந்தோஷம் பெருக்கி வரும். அந்த விடுதலையின் சந்தோஷம் பெருகும். ஏதோ எனக்கு ஓட தெரியணும், ஓடி பரிசு பெற்று ஒரு பிரயோஜனம் இல்லை. விருப்பத்தோடு ஓடணும், ஆசையோடு ஓடணும். இஸ்ரவேல் ஜனங்கள்ல 40 வருஷம் வனாந்தரத்துல யாரை ஆரோசித்தார்? யாரை அவர் அந்த வனாந்தரத்துல முழுமையா வெளியில வராம வச்சாரு? யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ, யாரெல்லாம் விருப்பப்படலையோ, யாரெல்லாம் எதிர்த்து நின்றார்களோ அவர்களை எல்லாம் தான். ஆனா அவர்கள் தேவ ராஜ்யத்தில் கட்டப்பட வேண்டியவர்கள். ஆனா கட்டப்படாமலே போனார்கள். இன்றைக்கு நான் கட்டப்படுவதும் கட்டப்படாமல் போவதும் என் விருப்பத்தின்படியே. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு என்பது போல என் நாவுல நான் எதை பேச போறேன், எதை அறிக்கை பண்ண போறேன், அதுலதான் என்னுடைய விருப்பமும் என்னுடைய வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. நான் எதை பேச போறேன், நான் எதை பேச போறேன்? தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் கட்டப்பட விரும்புறேன்ப்பா. கட்டப்படுவது என் தேவை அல்ல, அது என் விருப்பம். கட்டப்படுவது என்னுடைய தேவை அல்ல, அது என்னுடைய விருப்பம். விடுதலை என்பது தேவை அல்ல, அது ஒரு விருப்பம். அது ஒரு விருப்பம், அது ஒரு விருப்பம். மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. ஆவியில் ஏவப்பட்ட ஒருவர் செபிக்கலாமா? ஆண்டவரே, இது எங்கள் தேவை அல்ல, இது விருப்பம்.